இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கே தலையை பிச்சுட்டு ஓட வேண்டியதான் வரும். நீங்களே தலையை பிச்சுட்டு ஓடிடுவீங்க. ஒரு பேஷண்ட் என்கிட்ட சொல்கிறாங்க, டாக்டர் என் ஹஸ்பண்டு 3 நேரமும் காலையிலையும் சோறு, மத்தியானம் சோறு, ராத்திரியும் சோறு, எல்லாம் ரைஸ் பேஸ்ட் ஃபுட்டு, எல்லாம் சோறு மாதிரி சாப்பிட்டு இப்போ சுகரில் வந்து இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காரு அப்படின்னு, சுகருக்கு மாத்திரை இன்சுலின் போட்டுட்ருக்காரு. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், சுகர் வந்து நார்த் இந்தியாவில் நிறைய இருக்கா, சவுத் இந்தியாவில் நிறைய இருக்கான்னு கேட்டேன் அவங்கள்ட்ட. நார்த் இந்தியாவில் நிறைய இருக்கா, சவுத் இந்தியாவில் நிறைய இருக்கா அப்படின்னு. அவங்களுக்கு தெரியல. அப்போ நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்த பிறகு நார்த் இந்தியாவில் தான் நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கு, அதாட்டு வருது இன்ஃபரன்ஸ். ஆமாம், நார்த் இந்தியாவில் இருக்கவங்கள டெய்லி சப்பாத்தி தானே சாப்பிட்றாங்க, அப்போ ஏன் அங்கே சுகர் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு கேட்டேன். பதில் என்ன? ஒரு பதிலே இல்லை. உங்களுக்கும் புரிஞ்சுதா புரியலையான்னு தெரில எனக்கு. இந்த வீடியோ ஒர்க்கோட போட்டு கேளுங்க, அவங்க கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியும். சுகர் எதனால் ஒரு ஆளுக்கு வருதுன்னு இன்னும் உலகத்தில் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. சுகர் ஒரு ஆளுக்கு எதனால் வருது அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இதை எழுதி எடுங்க முதல்ல. நீங்கள் நார்த் இந்தியாவில் இருந்தாலும் ஒன்று தான், சவுத் இந்தியாவில் இருந்தாலும் ஒன்று தான், அமெரிக்காவில் இருந்தாலும் ஒன்று தான். சுகர் எதனால் வருது அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. சப்பாத்தியும் சோறுனாலெல்லாம் வராது. புரிஞ்சுதா புரியலையா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரு வழி தான் இருக்குது. என்னது அது? பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் பேலன்ஸ் டயட் எடுத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இல்லை இது நான் வந்து சரி பண்ண மாட்டேன் அடம் பிடிக்கிறீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் மாத்திரை போட்டுகிட்டே இருங்க. கிட்னி பிரச்சனை வரும், கண்ணு பிரச்சனை வரும், பக்கவாதம் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், எல்லாம் வரும். இல்லை இன்சுலின் போட்டுகிட்டே இருங்க. ரொம்ப நாள் இன்சுலின் போட்டுட்டீங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும், காலை வரல வெட்டி எடுப்பாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு வெளியில். இந்த வீடியோ ஒர்க்கோட போட்டு கேளுங்க. நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தோணும்னு நினைக்கிறேன். அப்படி கரெக்டுன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாட்டாலும் வேறு யாருக்காவது வேணால் ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும். ஒரு கூட கேட்கணும். இந்த தம்பி பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைத்த இவங்களுக்கு, இந்த பெரியவங்களுக்கு 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடவும் சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட். அவ்வளோதான். இவ்வளோதான் விஷயம். இதுக்கு போய் நீங்கள் காலையில் ரோட்டில் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. 110 கிலோமீட்டர் ரோட்டில் ஓடினீங்கன்னு வைங்களேன், போகிற வழியிலே ஹார்ட் அட்டாக் வந்துடும். பார்த்து ஓடுங்க. சரியா? இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும்.